சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களிலே நாம் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை மையமாக வைத்து தாழ்மை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். தாழ்மையினுடைய அவசியத்தையும் தாழ்மை என்றால் என்ன என்பதை கற்றுக்கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மைக்கும் உயர்வுக்கும் தொடர்பு இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மைக்கும் கிருபைக்கும் தொடர்பு இருக்கிறது. கிருபை தான் சிங்காசனம் வைத்து உயர்த்தும். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். சிங்காசனம் என்றால் உயர்வு. அப்ப சிங்காசனத்திற்கும் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மேன்மைக்கு தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. மனத்தாழ்மை உள்ளவன் எவனோ அவன் கனமடைவான். கனத்திற்கும் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் தாழ்மைக்கு வரும் பலன் ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யத்துக்கும் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. மகிமை, மகிமைக்கும் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. ஜீவன், ஜீவன் என்றால் இந்த பூமியிலே 2 வித ஜீவன். ஒன்று லாங் லைஃப் வாழக்கூடிய ஜீவன், இன்னொன்று வெற்றியை வாழக்கூடிய காட் கைண்ட் ஆஃப் லைஃப், தேவ ஜீவன். அந்த 2 ஜீவனுக்கும் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. தாழ்மை என்றால் நீடிய நாட்கள் வாழ முடியும். தாழ்மை இல்லையானால் வாழ்நாள் குறுகி போய்விடும். ஆகவே தான் தாழ்மை குறித்து வேதம் அவ்வளவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும் தாழ்மை எவ்வளவு அவசியம் என்பதை. அநேக தேவஜனங்கள் சொல்லுகிறார்கள், நான் என்ன தவறு செய்தேன், ஆலயத்துக்கு சொல்லுகிறேன், தசமாக காணிக்கை கொடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், ஆத்ம ஆதாயம் பண்ணுகிறேன், பல மணி நேரம் ஜெபிக்கிறேன், பல மணி நேரம் வேத வாசிக்கிறேன், என் ஜெபத்துக்கு பதில் இல்லையே, பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லையே, தொழிலில் செழிப்பு இல்லையே, கடன் மாறலையே, வியாதி மாறலையே. பரவாயில்ல, கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் நிச்சயமாக. இந்த ஏரியாவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தாழ்மை இருக்குதா? தாழ்மையை வாழ்றோமா? தாழ்மை இல்லையானால் அத்தனை ஆசுவாதங்களை இழந்து போவது 100% நிச்சயம். வேதம் திட்டமாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படியானால் தாழ்மை என்றால் என்ன? எல்லாரும் நினைப்பது போல வெளியரங்கமான தாழ்மையை வேதம் அவ்வளவாய் சுட்டி காட்டவில்லை. ஆக வெளியரங்கமாகவும் அகந்தையா இருக்கக்கூடாது. ஆனால் மிக முக்கியமாக மனத்தாழ்மையை பற்றி தான் வேதம் பேசுகிறது. மனத்தாழ்மை உள்ளவன், ஆவில எளிமை உள்ளவன். மீசையும் தாடி எடுத்தா தாழ்மை, முடியை இவ்வளோ காலிஞ்சிக்கு வெட்டினா தாழ்மை, சட்டையில காலர் இல்லாட்டா தாழ்மை, ஜிப்பா போட்டா தாழ்மை, செப்பல் போட்டாட்டா தாழ்மை, அயன் பண்ணாம ட்ரெஸ் போட்டா தாழ்மை, இன் பண்ணாம ட்ரெஸ் போட்டா தாழ்மை, சேர்ல உட்கார்ந்த பெருமை, தரையில் உட்கார்ந்த தாழ்மை, பிரியாணியா சாப்பிட்ட பெருமை, பழைய சாதமா சாப்பிட்ட தாழ்மை. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள பல்வேறு விதமான தவறான கருத்துக்கள் மனதில் பிசாசு பதிந்து வைத்திருக்கிறான். இடம் பொருள் ஏவலுக்கு தக்கதாக நாம் கர்த்தருடைய சாயலில் நடக்கணும், அது வேற. ஆனால் பெரும்பாலும் அநேகர் உள்ள கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டனுக்கு பதிலாக வெளியே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஊழ கும்பிடு போடுறாங்க, அரசியல் கும்பிடு போடுறாங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்கம்பாங்க. ஆனால் உள்ள அது மாய்மாலமான தாழ்மையாக இருக்கிறது. அநேகருக்குள் உள்ள நிறைய பெருமை இருக்கிறது. அவங்க நடிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு தெரியல. ரொம்ப தாழ்மையான, எதை தாழ்மைன்னு சொல்றீங்க? இந்த பவ்யமா பேசுறாரு, ஐயா அம்மான்னு கெஞ்சுறாரு, அதான் தாழ்மையா? பவ்யமா பேசுற தவறுன்னு சொல்லல, ஆனா அது தாழ்மை இல்லை. அவர்களுக்குள்ளும் ஏராளமான பெருமை இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். சோ தாழ்மை என்றால் என்ன? முதல் காரியத்தை பார்த்தோம். ஆகாப் ராஜாவுக்கு விரோதமாய் எலியா தீர்க்கதரிசி மூலமாக எச்சரிப்பின் வார்த்தை வந்தது. சுவரில் நீரிவிடும் ஒரு நாய் கூட அடைப்பட்டவன் விடுபட்டவன் இல்லாம நான் சங்கரிப்பேன். கர்த்தருடைய வார்த்தை. ஆகாபின் மனைவி ஏசபேல், இவங்க பொல்லாப்பை, இவங்க பாவத்து நிமித்தமாய் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகள், நியாய தீர்ப்பின் வார்த்தைகள் வருகிறது. எலியா சொல்லிட்டு முத்தத்துக்கு போயிருப்பான். முத்தத்தில் தேவனுடைய வார்த்தை வந்து உள்ள போப்பா, அது ஆகாப்பை பாரு. ஆகாப், எனக்கு முன்பதாக தாழ்த்தினதை கண்டாயா? என்ன தாழ்த்தினா? ஐயா நான் தப்பு பண்ணிட்டேனே. ரெட்டில் உட்கார்ந்து வஸ்திரத்தை கழித்து ரெட்டில் உட்கார்ந்து தாழ்மையாக நடந்து கொண்டார். அவன் எனக்கு முன்பதாக தாழ்த்தினதை கண்டாயா அப்படின்னு என்ன அர்த்தம்? பாவம் செஞ்சுட்டு உணர்வு இல்லாமல் இருக்காங்க பாருங்க, அவங்க ஒரு நாள் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. பாவம் வந்துடுச்சு, தப்பு வந்துடுச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டேனே ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்கப்பா, நொறுங்குண்ட உணர்வுள்ள இருதயத்தோடு ஏசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ, யாரெல்லாம் அர்ப்பணித்து அவர் நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களுக்கும் தாழ்மை இருக்கிறது. இதெல்லாம் தப்பா? இதெல்லாம் பெரிய பாவமா? இரண்டாவது, தாழ்மை என்றால் என்ன?
பஸ்காவை ஆசரிக்கும்படிக்கு இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் எசேக்கியா ராஜா அழைப்பு கொடுக்கிறான். ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். மனத்தாழ்மையாகி தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தாழ்மை இருக்கிறது. எக்ஸாம்பிளுக்கு சில வார்த்தைகளை சொன்னேன். தகப்பனை தாயும் உனக்கு நன்மை உண்டாக உன் வாழ்நாள் நீடித்திருக்க தகப்பனை தாயும் கனப்பண்ணுவாயாக, அடிச்சு மிதிச்சு நொறுக்குவாய் என்ன போட்டிருக்கு. ஒரு நாள் மம்மி டேடின்னு கூப்பிட்டீங்க, குட்டி பிள்ளையா இருக்கும்போது. கொஞ்சம் வாலிய பையனா ஆன போட அம்மா அப்பான்னு கூப்பிட்டீங்க. திருமணம் முடிந்த பின்பு பெருசு அங்கே தூங்குது. நீங்க 4 பிள்ளை நீங்க பெற்ற பின்பு கிளடு போக மாட்டேங்குறீங்க. ஒரு காலத்தில் தூங்காம உறங்காம சாப்பிட்டும் சாப்பிடாம பசியும் பட்டினியுமா கிடந்து பெத்து வளர்த்து ஆளாக்கின தாய் தகப்ப வயசான பொழுது தூசிப்பது நிந்திப்பது. நீங்க கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியல. முதியோர் இல்லத்துக்கு சேர்த்திருக்கிற நீங்க போய் முதியோர் இல்லத்துல அம்மா அப்பா கூட்டி வீட்டில் வைங்க. இல்லைன்னா உங்க சந்ததி ஆஸ்வதிக்கப்படாது, உங்களோட முடியாது. அப்புறம் நீங்க உங்க பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் அது சாபமா மாறி பாதிக்கும். ஒழுங்கா முதியோர் இல்லத்துக்கு போய் உங்க அம்மா அப்பாட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துருங்க. அல்லது முதியோர் இல்லத்துக்கு விடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களே, அந்த யோசனை நிறுத்துங்க. இந்த சத்தத்தை கேட்கிற கணவன்மாரே, உங்க மனைவி நல்லா இருந்தாதான் நீங்களும் உங்க பிள்ளை நல்லா இருக்க முடியும். மனைவி நல்லா இருக்கணும்னா உனக்கு நன்மை உண்டாக உன் வாழ்நாள் ஈடுத்திருக்க மனைவிக்கு வார்த்தை, உன் தகப்பனை தான் கனம் பண்ணு. அவங்க அம்மா அப்பாவை அவங்க கனம் பண்ணணும். அதுக்கு நீ தடையா இருக்க கூடாது. நீங்க தடையா இருந்தீங்கன்னா உங்க அம்மா வீட்டுக்கு போனா காலை ஒடிச்சிருக்கன்னு சொன்னா அவங்க அம்மா அப்பாவை கனப்படுத்துறதுக்கு தடை போடுறீங்க. அப்படின்னா உங்க ஆசீர்வாதம் உங்க மனைவிக்கு வராது. இந்த சத்தத்துக்கு ஏற மனைவிமாரே, கணவனுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது, உனக்கு நன்மை உண்டாக உன் வாழ்நாள் நீடித்திருக்க உன் தகப்பனை தாய் கனம் பண்ணு. உங்க மாமனார் மாமியார, அதாவது கணவனுடைய அம்மா அப்பாவை உங்க கணவன் கனம் பண்ணாதான் உங்க கணவனுக்கு நன்மை நீடி ஆகில். உங்க கணவன் நல்லா இருந்தாலும் நீங்க நல்லா இருக்க முடியும். அப்படின்னா கணவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம், ஒவ்வொருத்தரும் அவங்க அம்மா அப்பாவை கனப்படுத்தணும். ஐயா அவங்க வயசான பொழுது சின்ன பிள்ளை தான் மாறுவாங்க, என்ன பேசுறேன்னு தெரியாது. நல்ல தகப்பனோ கெட்ட தகப்பனோ பைபிள் சொல்லல. பெத்த தாய் தப்பனை கனம் பண்ணு. சொத்தெல்லாம் அவன் அக்காவுக்கு எழுதி கொடுத்துட்டா, எழுதி கொடுத்தாங்களோ இல்லையோ, பைபிள் சொல்லு பெத்தாங்களா இல்லையா அவங்கள கனப்படுத்து, தூசிக்காத. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியிலேயே அப்ப உங்களுக்கு தாழ்மை இல்லை. தாழ்மை இல்லைன்னா உயர்வு இல்லை, மேன்மை இல்லை, நன்மை இல்லை, மறந்துடுங்க. ரெண்டாவது எக்ஸாம்பிள் சொன்னேன். வாரத்தில் எல்லாவற்றிலும் முதல் தரமான கர்த்தருக்குரியது. சம்பாத்தியத்தில் முதலாவது கர்த்தருக்குரியது. வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்குரியது. அது ஓய்வு நாள் கிடையாது, அது கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள், பரிசுத்த நாள். அது ஏன் நாள்ங்கிறார் ஆண்டவர். அன்னைக்கு தான் கல்யாணம், அன்னைக்கு தான் குற்றாலம் டூரு. அப்படி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காம குற்றால டூருக்கு போனால் அவங்க டயர் வெடிக்காம என்ன செய்யும்? ஆஸ்வாதம் எப்படி வரும்னு கேட்கேன். ஹலோ, ஆதங்கத்தில் பேசுகிறேன், உங்களை குற்றமா தீர்க்க பேசல, மனம் திரும்புங்க. ஆமாம், அநேகர் வார்த்தை முதல் நாளை கனப்படுத்துறது இல்லை, ஆரம்பிக்கு வராமல் எங்கேயோ போயிடுறது. ஒரு அம்மாட்ட கேட்டேன், ஏமா வரல சர்ச்சைக்கு? 10 நாள் கழிச்சு தண்ணி முறை பாஸ்டர், 10 குடம் தண்ணியை உனக்கு விட முடியல, உனக்கு பலன் இல்லை, நிறைய வருது வாயில, நீ ஆண்டவருக்கு என்னத்தை சாதிக்க போற? அப்ப 10 குடம் தண்ணியை நீ பெருசா மதிக்கிற, ஏசப்பா தூரத்துக்கு எரிஞ்சிட்ட. தேவனை விட 10 குடம் தண்ணியை உனக்கு இழக்க முடியலையா? கிறிஸ்துவுக்காக லாபமா இருந்தவைகள் எவைகளோ கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்ற பவுல் சொன்னானே, கோடீஸ்வரன், அன்னைக்கே டாக்டர் பட்டம் பெற்றவன். 10 குடம் தண்ணியை விட முடியல, ஆனா பாட்டு மட்டும், வாழ்வோ சாவோ உம்மை நான் மறவேன், வாழ்ந்தாலும் உம்மோடு தான், செத்தாலும். இந்த பொய்யா பாட்டு பிடிச்சு தான் சபைகள்லாம் பாழா போய்கிட்டு இருக்கு. வாழ்ந்து காமிங்க. ஒரு தம்பிட்ட கேட்ட, ஏப்பா சர்ச்சுக்கு வரல? மழை தூறுகிற மாதிரி இருந்தது அல்லவா, அதனால பிள்ளையை தூக்கிட்டு வரல. நாங்கள்லாம் மழை வெயில் பாக்கியமா நினைச்சு கர்த்தரை ஆராதித்தோம். இன்னும் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். மழை வருதா, அது பெரிய பாக்கியமா நினைச்ச ஒரு நாட்கள்ல, வெயில்ல பாக்கியமா நினைத்தோம். அவர்கள் ஆசுவாதத்துக்கு தப்ப மாட்டார்கள். கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்குறீங்களா? உங்க வாழ்க்கையில சென்டர் பிளேஸ் தேவனுக்கு கொடுக்கிறீங்களா, மனுஷனுக்கு கொடுக்குறீங்களா? ஒரு வசனம் சொல்லுது, தகப்பனையாவது தாயையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தன் ஜீவனையாவது வெறுக்காவிட்டால் சீசனா இருக்க மாட்டான். இதுக்கு அர்த்தம் என்ன? எல்லாத்தையும் வெறுக்க சொல்லாரா? பைபிள் வெறுக்க சொல்லுதா? அம்மா அப்பாவை அண்ணன் தம்பி வெறுத்து இருந்தாரா? ஹோல் பைபிள் அப்படிதான் சொல்லுதா? ஜீவனையும் வெறுக்கணும்னா அப்ப ஏன் ஜீவனை வெறுத்தா நான் சூசைட் பண்ணி சாகணும், அதான் அர்த்தம். ஆனா அது அர்த்தம் இல்லை. அதுக்கு பதில் இன்னொரு சாப்டர்ல சொல்லுகிறார்,
தகப்பனையாவது, தாயையாவது, சகோதரனையாவது, சகோதரியாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. நேசிங்க. ஆனா முதல் இடம் தாய்மாமன் இல்ல, முதல் இடம் அப்பா இல்ல, ஊர் தலைவர் அல்ல, அரசியல்வாதி இல்ல, அரசாங்க தலைவர்கள், ஆமா அதிகாரிகள் அல்ல, முதல் இடம் எங்க தகப்பனுக்கு. எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு இருக்கிறீங்க? இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். வசனம் சொல்லுது, உன் சகோதரனோடு ஒப்பரவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்துப்பா. யாவரோடு சமாதானமாயிருங்கள். யாதொரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகாதபடிக்கும் ஒருவேளை போஜனத்துக்காக சேஷபுத்திர பாகத்தை இழந்துபட்ட சீர்கட்ட ஏசாவை போல இராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பயங்கரமா ஆராதிக்கிறீங்க, சர்ச்சுக்கு வந்தா ஆண்டுக்கு உயிரே கொடுத்துருக்கீங்க போல, அப்படி அப்படி உருகி ஆராதிக்கிறீங்க. ஆனா 10 வருஷமா ஆமா அப்பா கூட பேசல, அண்ணன் கூட பேசல, தங்கச்சி கூட பேசல, சித்தி கூட பேசல, தாய்மாமன் கூட பேசல, பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேசல, நண்பன் கூட பேசல. இந்த ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பா இருக்குதுப்பா. ஆண்டு சொல்லுகிற அந்த ஜனங்கள் உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமா தூரமா இருக்கு. எதுக்கு சொல்றேன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது சப்ஜெக்ட் இல்ல. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றை சொல்லுமானால் அதுக்கு கேள்வி கேட்காம கீழ்ப்படிவது தான் தாழ்மை. சிறு பிள்ளையை போல. அன்பு தேவ ஜனமே, கீழ்ப்படுதலை உங்க வாழ்க்கையில காமிக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? பிரைஸ் தி லார்ட். மூணாவது ஒரு காரியத்தை நான் சொல்லி கர்த்தர் சித்தமானால் அதையே அடுத்த வாரம் தொடர விரும்புகிறேன். தாழ்மை என்றால் என்ன? பிலிப்பியர்கள் நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம், ஒன்றை வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களில் மேன்மையாக எண்ண கடவர்கள். தாழ்மை என்ன? தப்பு செய்யும் பொழுது, தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பாய் கடந்து வரும் பொழுது உண்மை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பது தாழ்மை. தாழ்மை என்றால் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவது தாழ்மை. மூணாவது தாழ்மை என்ன தெரியுமா? ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையா நினைக்கணும், யாரையும் அற்பமா நினைக்க கூடாது. சபைதான் உலகத்துக்கு மாதிரி. அந்த சபைக்குள்ளே ஏற்றத்தாழ்வு, ஏழை பணக்காரன், அந்த ஜாதி இந்த ஜாதி, படிச்சவன் படிக்காதவன், நல்ல காணிக்கை அள்ளி கொடுத்தா அவங்க வீட்டுக்காக போறது, அவங்களையா பார்த்து பேசுறது, ஒண்ணுமே கொடுக்கலன்னா அவங்களை விசாரிக்கிறதே கிடையாது. வேதம் சொல்லுது, சபை உலகத்துக்கு மாதிரி. எதுக்கு ஸ்கூல்ல யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க? ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது, ஏழை பணக்காரன் வித்தியாசம் தெரியக்கூடாது பிள்ளைகளுக்குள். அதை கோடி மடங்கு சபையில தேவன் எதிர்பார்க்கிறார். சபைக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வு வரக்கூடாது. ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையை நினைக்க வேண்டுமாம். நல்ல ஜெபிக்கிறாங்கன்னா ஜெபிக்காதவங்களை அற்பமா நினைக்கிறது, நல்ல இனிமையா பாடுவாங்கன்னா பாடாதவங்களை இகழ்ச்சியை நினைப்பது, பெரிய வீட்டில் இருப்பாங்கன்னா வாடகை வீட்டில் ஏதோ சாதாரண வீட்டில் இருக்கிறவங்களை அற்பமா நினைப்பது, கழுத்து நேரம் நகைப்பட்டா நகை போடாதவங்களை அற்பமா நினைப்பது, முடி பெருமை, அழகு பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை, கொலை பெருமை சபைக்குள்ள அதை உள்ள மூட்டை மூட்டையை வச்சுக்கிட்டு வாழ்ந்தா எங்க சபை ஆஸ்வதிக்கப்படும்? எங்க சபை எல்லாம் எழுப்புதல் வரும்? எங்க எப்படி தேசம் எழுப்புதல் வரும்? தாழ்மை என்ன தெரியுமா? ஒருத்தர் தங்களில் மேன்மையா நினைக்கணுமா? ஐயா, மேன்மை பாராட்டணும்னா அதுக்கு ஒருத்தர் தான் தகுதி இருக்குது. யார் தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் மேன்மை பாராட்ட முடியும். அவரே சொல்லுகிறார், தேவனுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரண பரிந்தும் கீழ்ப்படுந்தவராகி தம்மை தாழ்த்தினாரே. அவர் மேன்மை பாராட்டலாம். பாவத்தில் பிறந்தவன் நாம, பொல்லாதவர்களாகி நீங்கள், பொல்லாதவர்கள நாம மேன்மை பாட்ட ஒண்ணுமே கிடையாது. தாழ்வில் இருந்தோம், குப்பையில கிடந்தோம், புடைத்து போன அழுக்க பையில இருந்தோம் போல் இருந்தோம். இன்னைக்கு தூக்கி வச்சு உயர்த்தி வச்சுட்டாருன்னா மேன்மை பாராட்டுறீங்களா? மனம் ஏட்டிமை உள்ள வந்துருது, சிலருக்கு திமிரு வந்துருது, சிலருக்கு அகந்த வந்துருது, சிலருக்கு இருமாப்பு வந்துருது, அற்பமா பேசுவாங்க, அசல்ட்டா பேசுவாங்க. தொடர்ந்து அடுத்த வாரம் தியானிப்போம். முதலாவது தாழ்மை. தவறு செய்த பொழுது அதை தேவனுடைய வார்த்தை எச்சரிக்கும் பொழுது, ஆமா தப்பு பண்ணிட்டேன் உண்மையை ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்பது தாழ்மை. தாழ்மை என்பது என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவது தாழ்மை. தாழ்மை என்பது என்ன? ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையாய் நினைத்து வாழ்வது தாழ்மை. இந்த மூணாவது பாயிண்ட் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, தாழ்மையை தரித்துக் கொண்டு வெற்றி உள்ள ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஒவ்வொருக்கு கிருபை பாராட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.